தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இன்று காலை 11 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருமாறு எஸ்டிபிஐ கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாப். வணக்கம். விவரம். திமுக தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை குழு இன்று மதியம் 11 மணி அளவில் எஸ்டிபிஐ கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த நிலையில எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் தேகலான் பாகவி மற்றும் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையிலான குழு இன்று காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயம் வருகிறது. திமுக தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை குழுவானது இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சிக்கு 11 மணிக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த அகில இந்திய துணைத் தலைவர் கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவரும் மற்றும் மாநில தலைவர் நெல்லை முபாரக்கும் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் பங்கேற்கிறார்கள். ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தது. அப்போது திண்டுக்கல் தொகுதியை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் தொகுதியை அவர்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிட்டார். இந்த நிலையில எஸ்டிபிஐ கட்சி தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. திமுக தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை குழுவானது இன்றைய தினம் அவர்களுக்கான அழைப்பு விடுத்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி 11 மணிக்கு அண்ணா அறிவாலயம் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் மற்றும் மாநில தலைவர் ஆகிய இருவரும் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் ஈடுபடுகின்றனர். 17வது சட்டப்பேரவை தேர்தல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் குழுவினர் பேச்சுவார்த்தை கூட தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் காங்கிரஸ் மற்றும் எஸ்டிபிஐ கட்சிக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய துணைத் தலைவரும் மற்றும் மாநில தலைவர் நெல்லை முபாரக் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பாக திண்டுக்கல் தொகுதியை மையப்படுத்தி பேச்சுவார்த்தை குழுவிடம் கோரிக்கை விடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு திண்டுக்கல் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை குழு இன்று மதியம் 11 மணிக்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் மற்றும் மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் இன்றைய தினம் இந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய திமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.